ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டைம் பார்த்தீங்களா 2:50. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். 2:50க்கு எந்திரிச்சிட்டாரு. ஒய்ஃபு கையில் கொடுத்துட்டு அவங்க தூங்க போயிட்டாங்க, எப்படியாவது தூங்க வைங்கன்னு சொல்லிட்டு. சரி, நாம் நம்மளோட டெக்னிக்கில் பயன்படுத்தி தூங்க வச்சிட்டோம். ஃபேனை கடியில் படுத்தா நல்லா தூங்கிடுவார். நல்லா தூங்கிட்டார். இவர் ரொம்ப நேரம் படுத்துட்டு இருந்தாலுமே உடம்பு வலிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் அவரை தூக்கி சோஃபாவில் வச்சுட்டோம். சோஃபாவில் வைக்கும்போது பக்கத்துலேயே இருந்துக்கணும். உருண்டு விழுந்துட்டு கீழே விழுக வாய்ப்பு இருக்குது. அப்புறம் கேலண்டர் வீடியோ எடுத்துகிட்டு 5:30 மணிக்கு எழுந்திரிச்சிட்டாரு. குஷி பாருங்கள், எவ்வளோ குஷி. விளையாடிட்டு இருந்தார். அப்புறம் நான் அந்த மளிகை ஜாமான் லிஸ்ட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த மளிகை பொருளெல்லாம் வாங்கி இதை எடுத்து அடுக்கி வச்சுருக்காங்க. ஸோ அதை நான் லிஸ்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது நாங்கள் 2 பேர், ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, அப்புறம் 2 குழந்தைங்க, தன்வந்த் சர்வேஷு. அவங்களுக்காக நமக்காக எழுதின பில்லு பார்த்திங்கன்னா இதுதான் பில்லு. இது என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லிட்டு பொருள் படிக்கணுன்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் இன்னொரு வீடியோ போடுறேன். இது பார்த்திங்கன்னா 2150 ரூபா. இது எல்லாமே எண்ணெய் எல்லாமே சேர்த்து 2150. போன மாதம் 2700 வந்துச்சு. இந்த மாதம் எப்படியே 2-3 பொருள் இல்லை, அதனால் கொஞ்சம் கம்மியாக வந்திருக்கு 2150. அப்புறம் காலையில் இவரை கூட்டிகிட்டு வாக்கிங் வீட்டுக்குள்ளேயே 6 மணி இருக்கும், 5:45 ஆச்சு. அப்புறம் தேங்காய் எண்ணெய் லைட்டாக குடிப்பேன் இல்லையா, அது லைட்டாக குடிச்சிட்டு செடிக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு வந்தேன். இந்த டைமில் ஒரு மோட்டிவேஷனல் கோட்ஸ் சொல்கிறேன். மனுஷன் சாப்பாடு இல்லாமல் 40 நாள் இருக்கலாம், தண்ணி இல்லாமல் 3 நாள் இருக்கலாம், காற்று இல்லாமல் 3 நிமிஷம் உயிரோடு இருக்கலாம். ஆனால் நம்பிக்கை இல்லாமல் 1 நிமிஷம் கூட உயிரோடு இருக்க முடியாது. ஸோ அதெல்லாம் நம்பிக்கையோடு இருங்க. நமக்கான காலம் வரும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நமக்கு எதுவுமே அமைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணக்கூடாது. அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயம், இந்த பாருங்க, சர்வேஷ் படுக்கிற பெட்டில் ஒரு வண்டு. சரி, பெட்டு க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தா வண்டு இது வந்துட்டு வருது. நம்ம அந்த கொசு பேட்டில் அடிச்சுட்டு கீழே போட்டேன், வெளியில் தூக்கி போட்டேன். பாருங்கள், வெளியில் காட்டுறேன். நல்லா பெரிய வண்டு. நம்ம குழந்தைங்க பெட்டு அப்பப்போ சுத்தம் பண்ணணும், பார்த்துக்கணும். சரி சொல்லிட்டு திருப்பி பெட் எல்லாமே எடுத்து போட்டுட்டு பெட்டை ரெடி பண்ணிட்டேன். அவர் தொட்டில் தூங்க வச்சுருக்கேன் சர்வேஷை. பெட்டை நீட் பண்ணிட்டேன். அப்பப்போ நம்ம பார்த்துக்கணும். இந்த பெட்டில் எறும்பெல்லாம் இருந்ததுன்னா தெரியாது. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். அப்புறம் காஃபி கொடுத்தாங்க, குடித்தாச்சு. இவர் தன்வந்த் இப்போ எந்திரிச்சு பால் குடித்தார். ஸ்கூல் யூனிஃபார்மோட நேற்று கழட்டவே இல்லை, அப்படியே ஸ்கூல்லேருந்து வந்ததில் தான் அதே யூனிஃபார்ம்லேயே இருக்கார். இவர் அழுகிறாரு. என்னன்னு சொல்லி பார்க்கலான்னு பார்த்தா, எந்திரிச்சாரான்னு பார்க்கலான்னு பார்த்தா அழுதுட்ருக்கார் பாருங்க. அப்புறம் அவரை கூட்டிகிட்டு வெளியில் வாக்கிங்க்கு வெளியில் திண்ணையில் உட்காந்துட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம். எப்படி முழிக்கிறான் பாருங்க. கேமரா பார்த்து அவன் ஃபேஸ் பார்த்துட்டு முழிச்சிட்ருக்கிறான். அப்புறம் கொஞ்ச நேரம் அவரை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வெளியே வாக்கிங் நடந்துட்டு இருந்தேன். அப்புறம் குடிக்கிற தண்ணி எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்தா, குடிக்கிற தண்ணி ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ப்ரஷ் வாங்கி கொடுத்தேன் தன்வந்துக்கு. அவரோட ப்ரஷ்ஷை நான் எடுத்து யூஸ் பண்ணிட்டேன் இந்த கொலுசு க்ளீன் பண்ணுறதுக்காக. அது ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அதனால் அவருக்கு ஒரு ப்ரஷ் வாங்கி கொடுத்தேன். 20 ரூபா. இதே சூப்பர் மார்க்கெட் போனால் 70 ரூபா 80 ரூபான்னு போட்டிருக்குறாங்க. அப்புறம் ஸ்கூலில் ஹெல்த்தி ஃபுட்டு ஸ்நாக்கு கொடுத்து விட சொன்னாங்க. வேர்க்கடலை உருண்டை செஞ்சு கொடுத்தோம். இந்த டிவி போட்டு விட்டோம் சர்வேஸ்க்கு. அவர் எப்படி டிவி பார்த்துட்ருக்காரு பாருங்க. அப்புறம் சீக்கிரமே ரெடி ஆயிட்டார் ஸ்கூலுக்கு போகிறக்கு. ஸோ அதனால் ரன்னிங் ரேஸ் ஓடிட்டு இருந்தார் வீட்டுக்கு வெளியே. தண்ணி வந்துச்சு, சப்பை தண்ணின்னு சொல்லுவாங்க, உப்பு தண்ணின்னு சொல்லுவாங்க. அந்த தண்ணி வந்துச்சு. அப்புறம் தன்வந்த் கூட விளையாடிட்டு இருந்தேன். துணி துவைச்சி போட்டு ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.